கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பதே இல்லாமல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சமாதானத்தை இழக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இருதயத்திலே அதிகமாக கவலைகள் வந்துவிடும். சமாதானத்தை இழந்த மனுஷனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். சமாதானத்தை இழந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான். அவனுடைய புலம்பல் என்னவென்று தெரியுமா? நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நான் சாவை விரும்புகிறேன் என்பதாக அவனுடைய புலம்பல் காணப்படும். இதுதான் ஒரு மனிதனின் சமாதானமற்ற வாழ்க்கை. இன்னும் மேலே ஒரு படி என்ன தெரியுமா? தனிமையிலே அமர்ந்து கொண்டு அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டு சத்தமே இல்லாமல் கண்களில் மட்டும் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த சோதனையை கொடுக்க வேண்டும்? தேவன் ஏன் இவைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும்? சத்தியமா என்னால் முடியவில்லை என்று கண்ணீரோடு கதறுகின்ற சூழ்நிலையும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். நமது சமாதானத்தை ஏன் இழந்து போகிறோம் என்று யோசித்து பார்ப்போமா? ஏன் நாம் சமாதானத்தை இழக்கிறோம்? ஏன் நாம் சமாதானத்தை இழந்து நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால், குடும்பத்தினர் நடந்து கொள்ளும் விதங்கள், புரிந்து கொள்ளாத சூழ்நிலை, இப்படிப்பட்டவைகள் நமது அன்றாட வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கின்றன. நம்முடைய குடும்பத்தினாராலே அநேகர் சமாதானத்தை இழந்து வாழ்கின்றார்கள். கடன்காரர்கள் கொடுக்கும் டார்ச்சல், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் கொடுக்கும் டார்ச்சல், நமக்கு நடக்கும் தீமையான காரியங்கள், நம் தேவைகள் சந்திக்கப்படாத நிலை, தோல்வி, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், அவமானங்கள், மற்றவர்கள் நம்மை குறித்து கூறும் அவதூறுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமது இருதயத்தை பாதிக்கிறது. எனவே இவைகளை யோசித்து மன அழுத்தத்தின் நிமித்தமாக, மன அழுத்தம் அதிகமாக நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதுனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது. இன்னும் சில வியாதிகளுக்கும் நாம் ஆளாகிறோம். பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு சமாதானமின்மை எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறதாக காணப்படுகிறது. குடும்பத்தினரால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தையினால் நம் சமாதானத்தை இழந்து நாம் காணப்படுகிறோம். இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? நான் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றைக்கு இந்த வேளையிலே உங்களுடைய சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? மனதின் பாரத்தோடு கூட நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, நீங்கள் அன்னாளை போல, அன்னாளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதிருந்தது, அன்னாளை போல தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கூட்டம் கூடுவார்கள், அன்று அல்ல, மற்ற நாட்களில் உங்களுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தனிமையில் தேவனோடு கூட பேசுங்கள். தனிமையில் தேவனோடு கூட உறவாடுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் வேதனைகளையும் கொட்டி தீர்த்து விடுங்கள். ஏசப்பா, ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தனிமையில், ஆண்டவருடைய ஆலயத்திலே தனிமையில் சென்று உங்களுடைய பாரத்தெல்லாம் வைத்து விடுங்கள். ஏசப்பா, ஏசப்பா, நான் என்ன செய்யணும் என்று தனிமையில் தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அவரிடத்தில் உங்களது முழு பிரச்சனைகளையும் சொல்லிவிடுங்கள். சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருங்கள். தேவனுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான
தேவனுடைய பாடல்களை பாடுங்கள். அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் நல்ல தேவனுடைய பாடல்களை, ஆறுதல் தரக்கூடிய பாடல்களை, வாக்குத்தத்தமான பாடல்களை உங்கள் காதுகளினால் நீங்கள் கேளுங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுங்கள். அங்கே உங்கள் கவலைகள் எல்லாம் தேவன் சமூகத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்ததாக அமைதியாக இருங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது பாடல்களை வாய்களை திறந்து பாடுங்கள். அல்லது பாடல்களை, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை மொபைல் ஃபோனில் கேளுங்கள். இப்படி செய்யும்போது தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சத்தமாக பாடுங்கள். முடிந்தவரை சத்தமாக பாடுங்கள். பாடி முடித்த பிறகு உங்களுக்கு பிடித்தமான வேத பகுதியை ஒரு முறை அல்ல பல முறை வாசித்து கொண்டே இருங்கள். சத்தமாக வாசியுங்கள் அல்லது மௌனமாக கூட வாசியுங்கள். உங்களுக்கு பிடித்த வேத பகுதியை வாசித்து கொண்டே இருங்கள். இப்போது பாருங்கள், இப்போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள். அவ்வளோதான். தேவனுடைய சமாதானம் உங்கள் இல்லத்தை, உங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளும். மன அமைதி உண்டாகும். இதை போன்று அனுதினமும் செய்து பாருங்கள். இளைப்பாறுதல் தருகின்ற தேவன், சமாதானத்தை தருகின்ற தேவன் உங்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். லூக்கா 10:5 ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவதாக சொல்லுங்கள். இதோ இந்த வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யோவான் 20:26 இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என் சகோதரனே உங்களுக்கு சமாதானம், என் சகோதரியே உங்களுக்கு சமாதானம். கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் இழந்து காணப்படுகிறார்களே. இதோ தன் குடும்பத்தினரால், உறவுகளால், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வேலை ஸ்தலத்தில் உள்ள மனிதர்களால் ஏதோ ஒரு விதங்களிலே சமாதானத்தை இழந்து தன்னுடைய இருதயத்தில் வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் சுமைக்கிறேன். சமாதானத்தை இழந்திருக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தை அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுதே சமாதானமே இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பிரதர். பிரச்சனை 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 ஓவராக பெருசாகிடுச்சு தவிர என் பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு வரும்னு தெரியல. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே, ஐயோ என்னால் தாங்க முடியலையே, இதெல்லாம் விட்டுட்டு எங்காவது ஓடி போகலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னால் முடியலை, இந்த உலகத்தில் வாழ முடியலை, இந்த உலகத்துள்ள பிரச்சனையினால் என்னால் வாழ முடியவில்லை, நான் நிம்மதியில்லாத இருக்கிறேன், என் நிம்மதியெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவரே திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களிலே ஆளுகை செய்வதாக. சமாதானம் இல்லாத பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைவதாக. சமாதானம் இல்லாத சண்டை போட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சண்டைகள் சமாதானமாவதாக. இதோ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசினால் பிரிவினைகள், பிசாசினால் சண்டைகள், பிசாசினால் கோபங்கள், பிசாசினால் தகப்பனை இப்படிப்பட்டதான காரியங்கள், அந்த பிசாசுடைய கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, ஒவ்வொருடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. பிசாசே, எங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடைந்து கொள்ளுகிறேன். இந்த வேளையில் கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்குகிற ஆவிகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிற ஆவிகள், கணவன் மனைவியை பிரிக்க போராடுகிற பொல்லாத மனுஷீக வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதோ குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாதாவியே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு. அல்லேலூயா. அம்மா அப்பா பிள்ளைகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாதாவியே, குடும்பங்களை விட்டு வெளியேறு. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக. தெய்வீக சமாதானம், கர்த்தர் விரும்புகிற சமாதானம் வருவதாக. அப்பா, உங்க இருதயங்களில்
தேவனுடைய சமாதானம் ஆள கடவது, உங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய சமாதானம் ஆள கடவது என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆவியானவரே. நீதாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டிட போதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என் சமாதானத்தை நான் வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய சமாதானம் என் குடும்பத்தில் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் ஊழியத்தில் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் குடும்ப பிரச்சனையில உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் வேலையில உண்டாகட்டும், பிசினஸ்ல உண்டாகட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் தம்முடைய சமாதானத்தை அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றுவீராக ராஜா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மாறாத நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.